பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 86:12. என்றும் வாழும் எல்லாம் வல்ல எம் இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். இந்த அருமையான காலை வேளையிலே நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி இயேசுவே. உம்முடைய பரிசுத்தத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய படைப்பை ஆண்டவரை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் தகப்பனை இந்த புதிய நாளை காணவில்லை. ஆனாலும் இயேசுவே, நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த இரக்கத்தை காட்டியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, எத்தனையோ மக்கள் தகப்பனை இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தகப்பனே, பல நேரங்களிலே இயேசுவே அவர்களுடைய ஒவ்வொரு நோயிலும் பல விதங்களிலும் தகப்பனே மனிதர்கள் ஆண்டவரை கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நீர் எங்களுடைய அடிப்பில் தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் இயேசுவே உம்மோடு பேசுவதற்கு உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு அந்த வாஞ்சையை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, பல விதங்களில் இயேசுவே மக்கள் உம்மை தேடி வர வேண்டும் என்று தகப்பனே துடிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லையே. ஆனாலும் அப்பா, நீர் எங்களை ஆண்டவரை உருவாக்கி ஆண்டவரே உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காகவே நீர் மனித பிறப்பியாக ஆண்டவரை எங்களை படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா ஆண்டவரே, இந்த மேலான ஆண்டவரை கிருபைக்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே, பல நேரங்களில் இயேசுவே உம்முடைய அன்பை நாங்கள் உதறி சென்று தகப்பனை வெகு தொலைவில் சென்றிருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக இயேசுவே உம்முடைய மன்னிப்பு கேட்கின்றோம். அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை வழி நடத்துவதாக. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே ஆண்டவரே, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று எங்களுக்கு ஆண்டவரே நீர் வேதத்திலே சொல்லி இருக்கின்றே. அப்படியாக தகப்பனே உமையே நாங்கள் ஆண்டவரை இறுக பெற்றி கொண்டு ஆண்டவரே முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆண்டவரே நாங்கள் உண்மையை துதித்து மகிமை பாடி உமக்காக நாங்கள் வாழுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி இயேசுவே. ஆண்டவரே, குடும்பங்களில் தகப்பனே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க முடியாத தன்மையினால் தகப்பனே பல குடும்பங்கள் தகப்பனை பிரிந்து ஆண்டவரே பிள்ளைகள் ஒரு பக்கம் ஆண்டவரே பெற்றோர் ஒரு பக்கம் என்று அவரே பல நேரங்களே சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவரே சின்ன பின்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களை ஆண்டவரை நீரை ஒன்று சேர்த்தலும் உம்மை போல தகப்பனை திரு குடும்பமாக அவர்கள் வாழுவதற்கு அவர்களுக்கு இந்த இறை ஆட்சி ஆண்டவரே இந்த மண்ணில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தகப்பனை எங்களுடைய ஒவ்வொருடைய இதயங்களும் ஆண்டவரே புதுப்பிக்கப்படணும். அப்படியாக எங்களுடைய இதயங்கள் ஆண்டவரை புதுப்பிக்கும்படியாக செய்தரலும். அப்பா, உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் வீடுகளில் நிரம்புவதாக. அப்பா, உம்முடைய அக்கினி போல தகப்பனே உமது வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் காதுகளிலும் தகப்பனே எங்களுடைய இருதயங்களும் ஆண்டவரை கிழித்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் வருவதாக. அப்பா, தூய ஆவியின் வருகை ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இருந்து தகப்பனே உண்மையான கனிகளை நாங்கள் கொடுக்கும்படியாக செய்தரலும். அப்படியாக இயேசுவே ஆண்டவரே நீரே எங்களை படைத்தீர் தகப்பனே, உமக்காகவே நாங்கள் வாழுகின்றோம் தகப்பனே. அப்படியாக இயேசுவே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஏற்று ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பயனுள்ள மக்களாக ஆண்டவரே வாழும்படியாக செய்தரலும். நீர் எங்களுக்கு இந்த ஆண்டவரே இந்த பிறவியை கொடுத்தது தகப்பனே எங்களுக்காக இல்லை தகப்பனே ஆண்டவரே பிறருக்காகவே இயேசுவே. நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் தகப்பனே எங்களை குணப்படுத்துவதாக, எங்களை கழுவுவதாக, ஆண்டவரே எங்களை ரட்சிப்பதாக. அப்படியாக இயேசுவே எங்களுக்கு உண்மையான ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமுமே இயேசுவே ஆண்டவரே நாங்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பதை நாங்கள் ஆண்டவரை சாதிப்பதற்காக இயேசுவே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுவதற்காக என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து தகப்பன் நாங்கள் வாழும்படியாக அந்த வாழ்க்கையை நீர் தந்திருக்கின்றே. அதை சரியான விதத்தில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையையும் அறிவையும் ஆண்டவரே உடல் உள்ள பலத்தையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தள்ளும் தகப்பனே. அவர்களுடைய தேவைகள் என்ன என்பது உமக்கு தெரியும் தகப்பனே. நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் எங்களுடைய தேவைகளை நேர்த்தியாக பூர்த்தி செய்து அதை ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே மகிமை உள்ளதாக மாற்றுகின்ற தேவன் நீர் ஒருவர் மட்டுமே. அப்பா தந்தையே, நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பி ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே உண்மையாக வேரூன்றி இருக்கும்படியாக செய்தரலும்.
அன்பு தகப்பனே, நீரே எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையுமே உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க. எங்க இயேசு இரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் ஆவியானவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.